இந்த மாமிசம் சாப்பிட்றவங்க சுட்டி காட்டுற நாயனார் கண்ணப்பர். கண்ணப்பர் கறி வச்சு படைச்சாருங்களே, சிவன் ஏற்றுக்கலையேங்க. கண்ணப்பர் மாமிசம் வச்சு படைச்சாருங்களே, சிவன் ஏற்றுக்கலையேங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கண்ணப்பர் மாமிசம் வச்சு படைச்சாரு, கண்ணப்பர் கறி வச்சு படைச்சாரு. சரி, அது ஓகே. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அறிவு சார்ந்த மக்களே, அன்பான மக்களே, சிந்தித்து பாருங்க. கண்ணப்பர் கறி வச்சாரு, மாமிசம் வச்சாரு. அதே கண்ணப்பர் கண்ணை வச்சாருங்களே, நம்மளால வைக்க முடியுமா? அதே கண்ணப்பர் தன் கண்ணை இழந்து தியாகம் பண்ணாருங்களே, உங்களால தியாகம் பண்ண முடியுமா? அதே கண்ணப்பர் தன் கண்ணை அர்ப்பணிச்சாருங்களே, உங்களால அர்ப்பணிக்க முடியுமா? அந்த நாயனார் இடையே நம்மளை ஒப்பீடு பண்றது சரிங்களா? மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், அருளாளர்கள் இடையே அவங்களோட ஒப்பிடவே கூடாது நம்மளாம். அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம அதிபாதாளத்தில் இருக்கோம். அதை நல்லா புரிஞ்சிங்க. அவங்க அர்ப்பணிப்புலாம் உயர்ந்த இடத்துல இருக்கு. நம்மளாம் அர்ப்பணிப்பும் இல்லை, தியாகமும் இல்லை. தியாகம் இருந்தால் மட்டும்தான் இறைவனோட கலக்க முடியும். அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டும்தான் இறைவனோட போவே முடியும்.